அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். போராட்ட களத்திலேயே அனைவருக்குமான உணவும் தயாராகி வரக்கூடிய நிலையில் அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகம் எடுக்கும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களோடு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக அருகே உள்ள சின்னோடப்பு கிராமத்தில் சுமார் 1994 ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அப்பொழுதைய அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த நிலத்திற்கான மதிப்பு தொகையை இப்போது வந்து விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலத்தை கையகப்படுத்த அதிகாரிகள் வருவது சரியல்ல. இதனால் எங்களுக்கு நாங்கள் இந்த பகுதியை காலி செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு இப்போ உள்ள அந்த மதிப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்து அதிகாலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுமார் காலை 5 மணி முதல் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் போராட்டத்தை கைவிட மறுத்து போராட்டக்காரர்கள் அங்கே மீண்டும் தனது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் இந்த பகுதி மக்களுக்கு உங்கள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான தொகை வழங்கப்பட்டுவிட்டது, அதனால் நிலத்தை நாங்கள் உறுதியாக கையகப்படுத்துவோம், வேறு வழி எங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களோட கோரிக்கைகளை எங்களால் ஏற்கவும் முடியாது என அதிகாரிகள் தெரிவித்து சென்ற நிலையில் இப்பகுதி மக்கள் எங்களுடைய கோரிக்கையானது இப்பகுதியில் உள்ள கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு தற்போது இந்த 2024 ஆண்டுக்கான மதிப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 3 சென்ட் நிலம் மற்றும் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும். எங்களது பிள்ளைகளை வேறு பள்ளிக்கு சேர்க்க வேண்டும் என்றால் அங்கு இருப்பிட சான்றிதழ் கேட்பதாகவும், அந்த இருப்பிட சான்றிதழ் மற்றும் பள்ளிகள், மயானம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துவிட்டு பின்னர் எங்களை இங்கிருந்து காலி செய்யுமாறு பொதுமக்களும் இந்த போராட்டக்காரர்களும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இவர்கள் அமர்வதற்காக நிழல் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதியளித்த நிலையில் போராட்டக்காரர்களுக்காக உணவும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. காலையில் நாம் பார்த்தோமானால் தண்ணீர் தொட்டியின் மீது 2 அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது தண்ணீர் தொட்டியில் மீது மண்ணெண்ணெய் கேனோடு தற்கொலை செய்வதாக பொது போராட்டக்காரர்கள் தெரிவித்து வந்தனர். தற்போது அவர்களும் அப்புறப்படுத்தப்பட்டனர். இருப்பினும் இந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. தற்போது இவர்கள் இங்கே அமர்வதற்கும் சமைப்பதற்கும் அனுமதி கிடையாது. தங்களுக்கு அதிகாரிகள் 6 நாட்கள் கால அவகாசம் கொடுத்த நிலையில் நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் காவல்துறையினரும் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். இப்போ உங்களை வந்து அதிகாரிகள் உங்களோட பேசினாங்க, உங்களுக்கு 6 நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க, நீங்க ஏன் திரும்பி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வரீங்க? அவகாசம் கொடுத்திருக்காங்க, நாங்க இல்லைன்னு. காலையில அதிகாரிகள் 4 மணிக்கு வந்துட்டாங்க. மக்கள் யாருமே டீ கூட குடிக்கல, வந்துட்டாங்க. பூரா மயக்கத்துல இருக்காங்க. கொட்டாக போட்டு ஒரு நிழலுக்காக தான் போட்டிருக்காங்க. போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கான நடவடிக்கை சட்டப்படியான அந்த கலெக்டர் அம்மா முடிவெடுக்கிட்டு நாங்க கவர்மெண்ட்டை எதிர்த்தோ அதிகாரத்தை எதிர்த்தோ நாங்க பண்ணல. அமைதியான முறையில் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆனா நான் கண்டிப்பா இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எதுக்காக கைவிட மாட்டீங்க? உங்களுக்கு நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுக்கு தொகை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்ப ஏன் நீங்க கையகப்படுத்த மாட்டேங்கிறீங்க? என்ன அதிகாரிகள் சொன்னாங்க உங்களுக்கு? இல்ல, அவங்க அரசு அதிகாரிகள் சொன்ன வார்த்தைகளை நம்பி நாங்க பணம் வாங்கணும், இல்லைன்னு. ஆனா அவங்க சொன்ன கோரிக்கை வந்து உங்களுக்கு மாற்று இடம் அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் மாற்று இடம் அமைச்சு தரல. சரி, நம்ம வீட காலி பண்ண வர்றதுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து சரியான முறையா ஒருத்தவங்களுக்காக அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்தை கண்டிப்பா இப்ப நிறைவேற்றுறாங்க. வீட்டுக்கு போறேன், அதுக்கான அவங்க சரியான நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்ப கிடையாது. அதிகாரமாக உடனே காலி பண்ண சொல்றாங்க. அதனால
1 வாரம் கால அவகாசம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அவங்க கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 1 வாரத்துல அவங்க குடும்பத்துக்கு நாங்க 1 வாரம் கொடுத்தா அது சாத்தியமா? அவங்க இத்தனை வீடு மக்கள் பிள்ளைவரை படிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஸ்கூலுக்கு நாங்க அவங்கள மாற்றுவோம்? 1 வாரத்துல நாங்க எந்த ஊர் கொண்டு போவோம்? அந்த பிள்ளைல எந்த ஒரு ஸ்கூல்ல போய் மாத்துவோம்? படிப்பு வேணும். நாங்க தான் படிப்பறிவு இல்லாத மக்கள் நினைச்சு இப்போ நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கான மாற்று இடம், இந்த எங்களுக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து தர வேண்டும். இதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்ட பின்னரே எங்களை காலி செய்ய வர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்ய மாட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு எங்கள் கோரிக்கைகளை ஏற்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து விமான நிலைய விரிவாக்க பணியின் போது கூட நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணம் பெற்ற பிறகும் நாங்கள் இந்த இடத்தை காலி செய்ய மாட்டோம் என போராட்டக்காரர்கள் ஒருபுறம் பிடிவாதமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அதிகாரிகள் 1 வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 1 வார காலத்திற்குள் இவங்க போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.